Hi guys, a very good evening to all of you. So நம்ம வந்து பாத்தீங்கன்னா IBBS-கான ஒரு கேலண்டர் நமக்கு வந்தாச்சு. IBBS-உம் சரி, IBBS RRB-க்கும் சரி ரெண்டுத்துக்குமே கேலண்டர் விட்டாச்சு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்ல இருந்து அடுத்த ஜான்வரி வரைக்கும் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் கண்டினியூஸாக நடக்க போகுது. ஸோ ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோலாம் ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அவ்வளோ மட்டும்தான் பண்ண முடியும். அதை தாண்டி போச்சுன்னா நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைமிங்கே இருக்காது. சரிங்களா? அப்போ ப்ரிலிம்ஸ் வர்சஸ் மெயின்ஸ் மேம் எல்லாத்துக்குமே ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் இப்போ IBBS PO தான் எடுத்த உடனே நமக்கு இந்த லிஸ்ட்டில் ரொம்ப டாப் ப்ரியாரிட்டியாக இருக்குது. ஸோ அதில் வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஒன்றா மேம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு சிலபஸ் ஒன்று தான். சரிங்களா? ஆல்மோஸ்ட் சிலபஸ் ஒன்று தான். ஒரு 5% மேபி வேரி ஆகலாம். ஸோ சிலபஸ் ஒன்று தான். பட் ப்ரிப்பரேஷனுமே ஒரே லெவலில் பண்ணால் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்க. ஏன் இந்த கம்பேரிசன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுறாங்க. அது ஒரு விஷயமாவே இல்லை. போய் எழுதுனாலே நான் கிளியர் பண்ணிடுறேன் மேம், எனக்கு அது ஒரு அதுக்குன்னு நான் உட்காந்து படித்ததே கிடையாது, அதுக்குன்னு நான் உட்காந்து டெஸ்ட் எல்லாம் போட்டதே கிடையாது, ஆனால் போய் எழுதுனாலே நான் கிளியர் பண்ணுறேன் மேம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மெயின்ஸ் போகும்போது எனக்கு ஒரு கேள்விக்கும் பதில் தரல மேம், அங்கே போய் நான் முழிச்சுக்கிட்டே இருக்கேன், டைம் இருக்குது ஆனால் எப்படி போடுறதுன்னே எனக்கு தெரியல, ஸோ அதுலேயே எனக்கு எல்லாமே என்னது ரொம்ப வெக்ஸ் ஆகிடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. மெயின்ஸில் என்னால் கிராக் பண்ண முடியலைன்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எப்படி நம்ம எதையுமே பெருசாக போட்டு பார்க்கலையோ எதுக்குமே பெருசாக எஃபர்ட் போடலையோ அதே மாதிரி மெயின்ஸும் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி போடுறோம். ஸோ அதுதான் நமக்கு ரீசனாக இருக்குது. அப்போ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸாக கன்சிடர் பண்ணும்போது அதுக்கு எஃபர்ட்டுமே நம்ம மாற்றி போடும் போது அதனுடைய ரிசல்ட்டுமே நமக்கு பெட்டராக காமிக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு என்னது இந்த டிஃப்ரென்ஸ் புரியணும். சரிங்களா? ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி கேள்விகள் கேட்பாங்க, மெயின்ஸ்க்கு எப்படி கேள்விகள் கேட்பாங்க, ஸோ செலெக்ஷனோடைய அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம். பர்பஸ் ப்ரிலிம்ஸ் எதுக்காக அப்படின்னா வெறும் என்னது இப்போ எத்தனையோ பேர் எழுதுவாங்க, படித்தவனை மட்டும் கரெக்டாக என்னது வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான் ப்ரிலிம்ஸே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரிலிம்ஸோட மெயின் பர்பஸ் என்னென்னா வடிகட்டுறது தான், ஃபில்டர் பண்ணுறது. சரிங்களா? ஸோ ஃபில்டர் பண்ணுறது அதோட மெயின் இது. ஆனால் மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகுது. ஸோ ப்ரிலிம்ஸோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்கும். ஆனால் மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஸ்பீட் வர்சஸ் டெப்த். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் தான் முக்கியம். ஓகேங்களா? எவ்வளோ வேகமாக ஆன்சர் போடுறீங்களோ அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா வேகமாக போடக்கூடிய ஒரு விஷயமே இருக்காது. டீப் நாலேஜ் இருக்கணும், போடக்கூடியது எல்லாமே கரெக்டான ஆன்சராக இருக்கணும். இது ரெண்டு தான் வைட்டலாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸாக இருக்கட்டும், டிஸ்கிரிப்டிவாக இருக்கட்டும் நமக்கு ப்ரிலிம்ஸில் கிடையாது, ஆனால் மெயின்ஸில் கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் ஃபைனல் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸை பொறுத்து இருக்கும்னா கிடையாது. மெயின்ஸும் இன்டர்வியூவும் பொறுத்து தான் இது நமக்கு ஃபைனல் செலெக்ஷனுமே இருக்கும். சரிங்களா? ஓகே. அப்போ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி வேரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் 3 சப்ஜெக்ட் தான். இங்கிலீஷு, ஆப்டி, ரீசனிங் 3 தான் இருக்கும். ஆனால் மெயின்ஸ்னு போகும்போது பார்த்தீங்கன்னா சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஒரு எக்ஸாமு ஆப்ஜெக்டிவ் டைப் தான், நெகட்டிவ் மார்க்கும் இருக்கும். சரிங்களா? ஆனால் நம்ம மெயின்ஸ்னு போகும்போது சரிங்களா மெயின்ஸ்னு போகும்போது ரீசனிங் ப்ளஸ் கம்ப்யூட்டர் நமக்கு ஒரு செஷனாக இருக்கும். அதே மாதிரி DI ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும், ஜென்ரல் பேங்கிங் அவேர்னஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதாவது எஸ்ஏ ரைட்டிங்கோ அல்லது லெட்டர் ரைட்டிங்கோ அல்லது இமெயில் ரைட்டிங்கோ நமக்கு இருக்கும். சரிங்களா? இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். தொடர்ந்து 3.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஸோ நடுவில் இந்த டிஸ்கிரிப்டிவ் எழுதும் போது மட்டும் ஒரு 5 or 10 minutes நமக்கு பிரேக் இருக்கும். சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸில் வந்து ஈஸி டு மாடரேட்டாக இருக்கும். பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலான்ற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்த உடனே சொல்ல முடியாது, கொஞ்சம் மாடரேட் லெவலில் தான் இருக்கும். ஆனால் மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டான லெவலில் இருக்கும். இதுவே ஆப்டி பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் அரித்மெட்டிக் அண்ட் DI தான் கேட்பாங்க. ஆனால் மெயின்ஸ் போகும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்லெட் அண்ட் மிஸ்ஸிங் DI மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் பசில்ஸ் இருக்கும். சரிங்களா? ஆனால் மெயின்ஸ் போகும்போது ஹை லெவல் லாஜிக்கல் பசில்ஸ் மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸும் நமக்கு என்னது ப்ரிலிம்ஸில் கிடையாது, ஆனால் மெயின்ஸில் பேங்கிங் அண்ட் எக்கனாமிக் அவேர்னஸும் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. அதே மாதிரி ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிலிம்ஸில் கிடையாது, மெயின்ஸில் போகும்போது எஸ்ஏ ரைட்டிங்கோ லெட்டர் ரைட்டிங்கோ இமெயில் ரைட்டிங்கோ இருக்கும், பேசேஜ் ரைட்டிங் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. அப்போ இங்கிலீஷ்ல என்ன மாறும், ஒரு சப்ஜெக்ட்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் ப்ரிலிம்ஸ்லயும் மெயின்ஸ்லயும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரிலிம்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிராமர் பேஸ்டா இருக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம வேகமா வாசிக்கக்கூடிய
இதுவை வந்து டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. எவ்வளவு வேகமா நீங்க வாசிக்கிறீங்கன்னு பார்த்துக்கலாம், எவ்வளவு வேகமா நீங்க வந்து இதுக்கு ஆன்சர் பண்றீங்கன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பீட் ரீடிங்கா இருக்கும் சரிங்களா. அது மட்டும் இல்லாம டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா. சுத்தி வளைச்சு கேட்குற மாதிரிலாம் இருக்காது, டைரக்ட் கொஸ்டின்ஸா இருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ்ல. இதுவே மெயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபரன்ஸ் பேஸ்டான ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனா இருக்கும். அதாவது இந்த பேசேஜ்ல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ்ல எதை வந்து நம்ம இன்ஃபர் பண்ணலாம், இந்த பேசேஜ்ல வந்து டோன் ஆஃப் த பேசேஜ்லாம் கேட்பாங்க சரிங்களா. இந்த பேசேஜோட டோன் என்னது, இந்த பேசேஜ் மூலமா நம்மளால என்ன சொல்ல வராங்க, இந்த கொடுத்துருக்க இதுல வந்து மெயின் ஐடியா என்னது, கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல இந்த பேசேஜை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மெயின் ஐடியா என்னது. உண்மையை சொல்ல போனா ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே கரெக்டா இருக்கும், பேசேஜ்ல கொடுத்த இன்ஃபர்மேஷன் அப்படியே இருக்கும். ஆனா அதனுடைய மெயின் ஐடியா என்னன்னு எஸ்பெஷலி கேட்கும் போதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் சரிங்களா. ஸோ இன்ஃபரன்ஸ் பேஸ்டான ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நமக்கு கேட்பாங்க. ஸோ ஒகேபுலரியும் பார்த்தீங்க அப்படின்னா கான்டெக்சுவலாக இருக்கும் சரிங்களா. ஒரே இப்போ ஒரு ஒகேபுலரிக்கு மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கலாம், அதே சேம் வேர்டை வேற வேற விதமாக நம்மளால யூஸ் பண்ண முடியலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சென்டென்ஸில் இந்த ஒகேபுலரியை எங்க கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்க, எங்க தப்பான மீனிங்ல யூஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு பதிலாக என்ன போட்டா ஆப்டா இருக்கும், இந்த மாதிரியான கேள்விகள் நமக்கு ரிப்பீட்டடா கேட்கலாம் சரிங்களா. அதே மாதிரி ஒப்பீனியன் பேஸ்டான क्वेश्चंस நமக்கு ரொம்ப ரிப்பீட் ஆகும் மெயின்ஸ்ல பார்க்கும்போது சரிங்களா. ஓகே, அதே மாதிரி நமக்கு என்னது டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இருக்கும். என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்போ ஏஐ வந்துருச்சு, ஏஐயோடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏஐ வந்து நல்லதா கெட்டதா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அல்லது நீங்க வந்து நீங்க வந்து ஒரு மேனேஜரா இருக்கீங்க, உங்களுடைய பிரான்ச்ல வந்து என்பிஏ வந்து அதிகமா இருக்கு, அப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை வந்து சரி பண்றதுக்காக நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்ன பண்ணுவாங்க நமக்கு டிஸ்கிரிப்டிவா கேட்பாங்க. ஸோ அதுல வந்து ஃப்ரம் டு அது இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது, அவங்களே தெளிவா சொல்லிடுவாங்க. பாடியை மட்டும் எழுதுப்பா அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிடுவாங்க, பாயிண்ட்ஸை மட்டும் எழுதுப்பான்னு சொல்லி தெளிவா சொல்லிடுவாங்க. ஸோ அதை பார்த்து நீங்க என்னது கொஞ்சம் ஈஸியா பழகலாம் ஓகேங்களா. ஸோ டிஸ்கிரிப்டிவ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்க எழுதுறதுக்கு உங்களுக்கு வரணும். ஸோ அப்போ நீங்க ரைட்டிங் பெட்டரா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, நம்மளுடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அதுல வந்து எடிட்டோரியலுக்கான ஒரு போஸ்ட் இருக்கும், ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். டெய்லியுமே எடிட்டோரியல்ல யாருன்னா ஒருத்தங்க ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசுவாங்க. ஸோ அந்த எடிட்டோரியல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30 லைன்ஸ்ல இருக்கு அப்படின்னா அதை 3 to 4 லைன்ஸ்ல உங்களால சுருக்கி அதே மெசேஜை கன்வே பண்ண முடியுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுங்க. ஸோ டெய்லி அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. என்னன்னா ஒரு பேசேஜ் எவ்வளோ இருக்கோ அதனுடைய 1/3 பார்ட்டா சரிங்களா, ஒரு ஹோல் பேசேஜை அதில் 1/3 பார்ட்டா உங்களால் மாற்றி அதே கண்டென்ட்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களால் சுருக்கி எழுத முடியுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுங்க. முடியலை அப்படின்னா அதுக்கான ப்ராக்டிஸை ரெகுலராக பண்ணுங்க. அதை பண்ணும்போதே நம்ம டிஸ்கிரிப்டிவ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஆகிடலாம் சரிங்களா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டில என்ன மாறுதுன்னா, ப்ரிலிம்ஸ்னு வரும்போது சிம்பிளிஃபிகேஷன் முக்கியம் சரிங்களா, அரித்மெட்டிக் முக்கியம், அதே மாதிரி பேசிக் டிஐ முக்கியம் சரிங்களா. ஸோ இதுவே மெயின்ஸ் வரும்போது எப்படி மாறுது பார்த்தீங்கன்னா, கேஸ்லெட் டிஐயா மாறிடுது. டேட்டா சஃபிஷியன்சி தான் ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருக்காங்க. அண்ட் ப்ரொபபிலிட்டி, ப்ரிலிம்ஸ்ல கூட ப்ரொபபிலிட்டிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லைன்றதுனால அது யாருமே படிக்கவே மாட்டாங்க. ஆனால் மெயின்ஸ் போகும்போது நமக்கு ப்ரொபபிலிட்டின்றது ரொம்ப அவசியமாகும் சரிங்களா. எல்லாருமே இதில் கோட்டை விட்டுருவாங்கன்றதுனால இதை கேட்பாங்க. அதே மாதிரி டைம் கன்சியூமிங்கான கால்குலேஷன்ஸாக இருக்கும். ஸோ நிறைய ஃப்ராக்ஷன்ஸ் வந்து பைஹார்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, பர்சன்டேஜோடது அல்லது ஃப்ராக்ஷன்ஸோடது நீங்கள் பைஹார்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ப்ரிலிம்ஸ் கூட அதை அவ்வளோ கேட்க மாட்டாங்க. ப்ரிலிம்ஸ்லாம் அப்படியே போட 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 ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்கும், அப்படி இருக்கும். வேகமாக போடுறியா இல்லையான்றது தான் டாஸ்காக இருக்கும். ஆனால் மெயின்ஸ்ன்னு போகும்போது நமக்கு கால்குலேஷன்ஸில் ரொம்ப உட்காந்துடுவோம். என்னடா இது இன்னும் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்குமே, இன்னும் டிவைட் பண்ணிட்டு இருக்குமே, இன்னும் போய்கிட்டே இருக்கேன்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா லாஜிக் தான் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஃபார்முலாலாம் பைஹார்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அதை அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. எந்த ஃபார்முலாவோ எங்கே அப்ளை பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து லாஜிக் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும். ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அதை விட அதிகமான ப்ராக்டிஸ் இந்த மெயின்ஸில் இருக்கணும். அங்கே தான் நம்ம இடத்துல நம்ம நிறைய பேர் லேக் ஆகிடும். மெயின்ஸ் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடும் சரிங்களா. ஓகே, ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் மெயினாக என்ன கேட்பாங்கன்னா, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய பசில்ஸு சரிங்களா, கிரிட்டிக்கல் ரீசனிங் கேட்பாங்க, இன்புட் அவுட்புட் அட்வான்ஸ்டாக இருக்கிறது கேட்பாங்க, அல்லது கம்ப்யூட்டர் அவேர்னஸையும் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி விட்டுருவாங்க சரிங்களா. ஓகே,
அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், இது மெயின்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் இருக்கும், கண்டிப்பாக கேட்பாங்க. இவங்களும் எப்படின்னா இவங்க வந்து யார் கூட எம்ஓயு சைன் பண்ணாங்க அப்படி கூட கேட்க மாட்டாங்க. எனக்கு கேட்பாங்கன்னா இவங்களும் எம்ஓயு சைன் பண்ணாங்கப்பா, இந்த டேட்டில் சைன் பண்ணாங்கப்பா, இந்த விஷயத்துக்காக சைன் பண்ணாங்கப்பா, இந்த இடத்துல மீட் பண்ணாங்கப்பா, அது எவ்வளோ அமௌண்ட்டுக்கான எம்ஓயு சைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துட்டு மைன்யூட்டான ஒரு விஷயத்த கேள்வியாக கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பற்றியோ மானிட்டரி பாலிசி பற்றியோ எப்பயுமே ஒரு கேள்வி இருக்கும். எக்கனாமிக் பற்றியோ பட்ஜெட் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு, 6 to 9 months நடந்திருக்குன்னா கண்டிப்பாக அதில் இந்த கேள்வி வரும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மினிமம் 6 months தெரிஞ்சிருக்கணும், மேக்ஸிமம் 9 months முடிஞ்சால் படிச்சிருங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ஜிஏ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல பார்த்துக்கலாம், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ டெய்லி என்ன பண்ணணும், நம்ம ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்கும் போது டெய்லி ஒரு half an hour என்ன பண்ணுங்க, இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்க்காக டெய்லி ஒரு half an hour டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னலாம் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்றத ரிவைஸ் பண்ணுங்க. அதை ஒரு வாரம் கழிச்சு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸை ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு மாதம் கழிச்சு அதை மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸை ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ ஒரே நியூஸை நம்ம இப்போ 3 வாட்டி பார்த்துருப்போம், கரெக்டாக? அதுக்கப்புறம் மெயின்ஸ் போகும்போது மறுபடியும் அதை ரிவைஸ் பண்ணும்போது 4வது வாட்டியோ 5வது வாட்டியோ ஒரே நியூஸை பார்க்கும்போது நமக்கு மண்டையில் நிறைய நிற்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ், இதுவும் என்னது மெயின்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் வந்து எஸ்ஏ கேட்கலாம். சரிங்களா? பேங்கிங் இஷ்யூவோ அல்லது எக்கனாமிக் இஷ்யூவோ அல்லது சோஷியல் இஷ்யூவோ கேட்பாங்க. எஸ்ஏ மோஸ்ட்லி சோஷியல் இஷ்யூஸாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து லெட்டர் அல்லது இமெயிலாக எழுதுகிற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? இது எதுக்காக டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய தாட் கிளியராக இருக்கா, நீங்கள் நினைக்கிறத ஒழுங்காக கன்வே பண்ண முடியுதா, மைண்டில் இருக்கக்கூடிய விஷயத்த இங்கிலீஷில் கரெக்டான கிராமரில் உங்களால் சொல்ல முடியுதா அப்படின்றத தான் மெயினாக இது பண்ணுறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு பேசிக் கிராமர் வருதா, ஒரு சென்டென்ஸ் நீங்களாவே ஃபார்ம் பண்ணும்போது கரெக்டான கிராமர் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும், ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஃபார்ம் பண்ண முடியுதா, லைக் இப்படி தான் வரணும், இன்ட்ரொடக்ஷன் ஃபஸ்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதுக்கப்புறம் நீட்டாக அதை வைண்ட் அப் பண்ணணும், அப்படிலாம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சராக உங்களால் பேசவோ உங்களோட தாட்ஸை கன்வே பண்ணவும் முடியுதா அப்படின்றதான் டெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. செலக்ட் ஆனால் பார்த்துக்கலாம், கிளியர் ஆனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. பட் இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் என்னன்னா நம்மளுடைய எடிட்டோரியல் தான். அந்த எடிட்டோரியலை வாசிச்சுட்டு அதை 1/3 சுருக்கி எழுதுங்க, அதுக்கான ப்ராக்டிஸ் போடுங்க. டிஸ்கிரிப்டிவ் ஒரு கன்சர்னாகவே உங்களுக்கு தெரியாது, ஆனால் அது வந்து மெயின்ஸ் கிளியர் ஆனதுக்கப்புறமோ அல்லது மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு வாரம் முன்னாடியிலேருந்தோ ஆரம்பிச்சிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ப்ரிலிம்ஸோட ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கும் போது எப்படி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 1/2 மணி நேரம் ஒதுக்குறீங்களோ அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ்க்கும் இந்து எடிட்டோரியலுக்கும் ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ ஸ்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிஓ இருக்கும் போது ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. ஸோ செலெக்ஷன் ஆகும் போது ப்ரிலிம்ஸ் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க என்ன ஏதுன்னு பார்ப்பாங்களா? கிடையாது. மெயின்ஸோட மார்க்கும் இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்கன்றது தான் பார்ப்பாங்க. இதுதான் நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸாகவும் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ எப்போ நம்ம வந்து எப்படி ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ்க்கு எப்படி மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் இருக்கும் போது ஸ்பீடான ப்ராக்டிஸ் இருக்கணும். சரிங்களா? வேகமாக பதில் போடக்கூடிய அந்த பழக்கம் இருக்கும், அதே சமயத்தில் அக்யூரசி இருக்கணும். சரிங்களா? அண்ட் நமக்கு வந்து கட் ஆஃப், செக்ஷனல் கட் ஆஃப் தான் நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸாக இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, ஓவரால் கட் ஆஃப் கிளியர் பண்ணிடுவாங்க. ஆனால் செக்ஷனல் கட் ஆஃப் ஆப்டிலையோ ரீசனிங்லையோ இங்கிலீஷ்லையோ ரொம்ப வீக்காக இருக்கும் போது செக்ஷனல் கட் ஆஃப் கூட கிளியர் பண்ணாத அளவுக்கு நமக்கு என்னது மார்க்கில் அடி வாங்கிடும். ஸோ அதனால நமக்கு செக்ஷனல் கட் ஆஃபும் ஒன்று இருக்குது, ஓவரால் கட் ஆஃபும் இருக்குது. ரெண்டுத்தையுமே நம்ம கிளியர் பண்ணால் தான் என்னது நமக்கு வேலை கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்றத மைண்டில் ஏற்றிக்கணும். சரிங்களா? இதுவே மெயின்ஸ் போகும்போது எப்படி இருக்கணும்னா ஸ்பீடை விட்டுட்டு கான்செப்டுக்கு டீப் நாலேஜ் இருக்கணும். அதே சமயத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கன்சிஸ்டன்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இது ப்ரிலிம்ஸ்லேருந்தே இருந்தால் தான் உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியும். அதே சமயத்தில் மார்க் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா? தப்பு ஒரு டெஸ்ட் போடுறீங்கன்னா அதில் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். காமனான மிஸ்டேக்ஸ் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ், ஓகேங்களா, ப்ரிலிம்ஸ் வரைக்கும் தான் படிக்கிறோம். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் வரைக்கும் தான் படிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறோம்,
அப்படியே விட்டுரும். சரி ஓகே ரிசல்ட் வரட்டும், எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து நம்ம மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனாக ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுரும். சரிங்களா? ஜென்ரல் அவேர்னஸும் டிஸ்கிரிப்டிவும் நம்ம ஃபுல்லாக என்னது அதை மதிக்கிறதே இல்லை. அதை வந்து கொஞ்சம் கூட என்னது நம்ம மதிக்கிறதே கிடையாது. அதே மாதிரி டிஐயும் பசிலும் ப்ரிலிம்ஸ் போடுற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்குது. ஆனால் மெயின்ஸுக்கு போகும்போது அதை எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு இருக்கவே மாட்டேங்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் இது அப் டு டேட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா எவ்ரி டைம் மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது எவ்ரி டைம் நம்மளுடைய பேங்கிங் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா போன எக்ஸாமுக்கும் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எதனா ஒரு அப்டேட் இருக்கும், எதனா ஒரு புதிய பேட்டர்ன் இருக்கும், எதனா ஒரு விஷயத்த இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த தப்புகள் பார்த்தீங்கன்னா நம்ம என்னது காமன் மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறது அதை அவாய்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கனாலே நமக்கு என்னது இம்ப்ரூவ்மெண்ட் பெட்டராக காட்ட முடியும். இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அப்ரோச் ஃபார் இங்கிலீஷ். ப்ரிலிம்ஸ்க்கும் சரி மெயின்ஸ்க்கும் சரி ஒரே மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ கஷ்டமான கேள்விகளை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் எக்ஸாமில் நமக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகேப்பா. ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் அப்ரோச் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸை பேரலாக ப்ரிப்பேர் பண்ணும். சரிங்களா? ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், அதாவது மெயின்ஸுக்குன்னா மெயின்ஸோட டாப்பிக்கை இப்போவே உட்காந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளூயன்ஸ் பேஸ்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை வந்து இப்போவே உட்காந்து படிங்கப்பா, அப்படி இப்போவே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லலை. பட் அதே மாதிரி சிமிலராக இருக்கக்கூடியது தான் எடிட்டோரியல். ஸோ எடிட்டோரியலாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் சைட் பை சைடு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷன் தான் அது. சரிங்களா? ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுறீங்களோ அது பண்ணுங்கள். அது கூட இங்கிலீஷையும் அதாவது எடிட்டோரியலையும் கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து பண்ணும்போது அது மெயின்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை சேர்த்து பண்ணுங்கப்பா அப்படின்னு தான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, ஏர்லி ஸ்டேஜ்லேருந்து என்னது கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இங்கிலீஷ் பியாண்ட் கிராமர், அதாவது கிராமர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது ரூல்ஸ் அண்ட் இது படிக்கிறது, ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதனுடைய அப்ளிகேஷனும் நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். சரிங்களா? ஸோ கிராமர் ரூல்ஸ் பார்க்கணும், எக்ஸப்ஷன் கேசஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துடக்கூடாது. அதை தாண்டி அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் கிராமர் இல்லாமல் வேறு இப்போது இதெல்லாம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லாம் கஷ்டமாக கேட்டாங்கன்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றதுலாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகப்படுத்தணும். சரிங்களா? அதே மாதிரி வீக்லி மார்க்கும் அனாலிசிஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த தப்பை திருத்த பாருங்க. அப்போ தான் நமக்கு என்னது பெட்டரான ரிசல்ட்டை காட்ட முடியும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ ஐபிபிஎஸ் பிஓவில் யாரால் வின் பண்ண முடியும்னா, யார் வேகமாக போடுறாங்களோ அவங்களால வின் பண்ண முடியும், யார் ஃபாஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் முடியும். இன்னும் யார் ஸ்மார்ட்டாக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் முடியும். இன்னும் யாரால முடியும்னா ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ்க்கு ஈஸியாக யாரால் அடாப்ட் ஆக முடியுதோ அவங்களால மட்டும்தான் முடியும். ஏன்னா ஸ்மார்ட்னஸ் வந்து மெயின்ஸ்க்கு தான் வேணும், ப்ரிலிம்ஸ்க்கு ஸ்பீடு தான் வேணும். மெயின்ஸ்க்கு ஸ்பீடு தேவையில்லை, ஸ்மார்ட்னஸ் தான் வேணும். அப்போ இவன் இருக்கிறவனும் இவன் ஃபாஸ்ட்டாக இருக்கிறவன் ப்ரிலிம்ஸை மட்டும் தான் கிளியர் பண்ணுவான், ஸ்மார்ட்டாக இருக்கிறவன் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதே கஷ்டம். அப்போது இது ரெண்டுமே இதில் ஒரு குவாலிட்டி இருந்தால் பத்தாது, ரெண்டுமே இருக்கணும். அப்போ அது ரெண்டுத்தையும் எப்படி வளர்த்துக்கலான்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் போடுங்க. ஸோ நம்மளுடைய அட்டா 24/7 தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்கிறதுக்காக பேங்கிங் ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து நம்ம புதுசாக ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக February 2 அன்னைக்கு நம்ம இதை ஆரம்பிக்க போகிறோம். இது வந்து நீங்கள் ஐபிபிஎஸ்ன்னு சரி, இப்போ எஸ்பிஐ நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். ஸோ எஸ்பிஐ, ஆர்பிஐ, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச் தான் இது. சரிங்களா? ஸோ இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய வெப்சைட் போய்க்கோங்க அல்லது நம்மளுடைய மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நமக்கு மொபைல் ஆப் இருக்கும். சரிங்களா? மொபைல் ஆப்க்கான லிங்க் இருக்கும், அதில் போய் இன்ஸ்டால்னு கொடுத்துட்டு மொபைல் ஆப்பில் உள்ளே போனதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு கீழே எண்டில் ஸ்டோர்ன்ற ஒரு ஐக்கான் இருக்கும். சரிங்களா? கார்ட் ஒன்று காமிக்கும். ஸோ அதில் போனீங்க அப்படின்னா, சரிங்களா, அதில் போயிட்டு தமிழ் பேங்க்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எடுத்தோடனே இந்த ஒரு பேட்ச் காட்டும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் வேறு என்னது, சாரிப்பா, இதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டேக்கான ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு. சரிங்களா? ரொம்பவே அதிகமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆஃபர் அவைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், Y350 அப்படின்ற கோட் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ Y350ன்ற கோட் அப்ளை பண்ணும்போது நமக்கு 3,999 சொல்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை, 1,278 rupees பே பண்ண உங்களுக்கு வந்து கம்மியாகும். ஸோ பார்த்தீங்கன்னா 2,700க்கு என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய இந்த பேங்கிங் ஃபவுண்டேஷன் பேட்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கோடை அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? Y350ன்ற கோடை அப்ளை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஆஃபர்ஸோட என்னது உங்களால் அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா
ஒரு வாட்டி இந்த பேட்சை கோ த்ரூ பண்ணுங்க. யார் யார் எடுக்கிறாங்க, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறாங்க, அப்படியே கீழே போனீங்கன்னா நமக்கு என்னது ஸ்டடி பிளான்னு காட்டும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டடி பிளான்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா ரெஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆகுதா, எவ்வளோ நாள் ஆகுது இதை ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ்லும் இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த செஷன் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்கப்பா. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் நிறைய வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு செஷனில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். பை பாய்.